ஸ்ரீமதே நம. நமஸ்காரம். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பில் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் நடத்தப்படக்கூடிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய கேரள தந்திர வழிமுறையிலான மூலமந்திர ஜபபதி மற்றும் கேரள தந்திர வழிமுறையிலான பூஜை பற்றிய ஆன்லைன் பயிற்சி வகுப்பை பற்றிய முழுமையான விவரங்கள் கொண்ட பதிவு. நாம் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அப்படின்றதில் எந்த மூர்த்தி மகாசாஸ்தாவினுடைய ஒரு அவதாரமான தர்மசாஸ்தா சபரிமலை கஷேத்திரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மூர்த்தி, அந்த மூர்த்தியினுடைய மூலமந்திர ஜபம் மற்றும் சபரிமலை கஷேத்திரத்தில் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யப்படுதோ அந்த கேரள தந்திர வழிமுறைகளான பூஜைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் இதுங்க. ஸோ கேரள தந்திரம்னா என்ன, வைதிக கிரமத்துக்கும் தந்திர கிரமத்திற்கும் கேரள தந்திரத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன போன்றவற்றை உண்டான தனிப்பதிவுகள் இருக்குது. அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அடிப்படையான புரிதல்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்லைனில் நடைபெறக்கூடிய பயிற்சிக்கு உண்டான அறிவிப்பு தான் இது. ஸோ முதல் விஷயம், இந்த பயிற்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அடிப்படையில் ரெண்டு முக்கியமான குணம் அப்படின்றது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நபருக்கு வேணும். ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத, தீங்கை நினைக்காத எண்ணம் கொண்ட நபராக இருக்கணும் அவர். ஸோ சொல்லாலேயோ செயலாலேயோ வாக்காலேயோ ஸோ எந்த ரீதியிலும் சரி மனதாலோ இன்னொருத்தர் கேடணும் அல்லது இன்னொரு உயிரை துன்புறுத்தணும் அப்படின்ற சிந்தனை இல்லாத நபராக இருக்கணும். அடுத்தது தாய் தந்தையரையும் குருமார்களையும் வித்தைகளையும் மார்க்கங்களையும் போற்றக்கூடிய நபராக, நிந்திக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது, போற்றக்கூடிய நபராக இருக்கணும். ஸோ அதற்குண்டான மதிப்பு என்னன்றது தெரிஞ்சு அந்த மதிப்புக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கட்டாயம் இருக்கக்கூடியது. அடுத்தது போதை வஸ்துக்களுடைய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவருக்கு இந்த வித்தை அப்படின்றது சரி வராது அப்படின்றத நான் முன்கூட்டியே தெளிவுபடுத்திடுறேன். ஸோ இதை தாண்டி இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதுக்கு ஆண் பெண் பாகுபாடு கிடையாதுங்க. ஒரு தந்திரத்தை கையாளுறதுக்கு ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. வயது 12 வயதுக்கு மேற்பட்ட எந்த பாலினத்தவராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பூஜைகள் படித்ததில்லை, கேரள தந்திர பூஜைகள் படித்ததில்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அடிப்படையில் இருந்தால் பயிற்சி சொல்லித்தரப்படும். ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமாக இங்கே நான் தெளிவுபடுத்துகிறேன். பெண்களுக்கு எப்படி அனுமதி அப்படின்ற ஒரு கேள்வி சிலருக்கு எழலாம், என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். அதாவது விதி என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். விரதம் இருந்து சபரிமலை கஷேத்திரத்தில் குறிப்பிட்ட வயதை உடைய பெண்கள் மட்டும்தான் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஐயப்ப சுவாமியை பூஜிக்கிறதுக்கோ, ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுறதுக்கோ, ஐயப்ப சுவாமியுடைய மந்திரத்தை சொல்கிறதுக்கோ, அந்த பூஜையை நாம் வீட்டில் செய்கிறதுக்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் யாருக்கும் கிடையாது. அதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஸோ அப்போ தாராளமாக நீங்கள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டால் நான் வருடந்தோறும் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆளாக இருக்கணுமா அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. ஸோ சுவாமியினுடைய நம்பிக்கையும் சுவாமியினுடைய பூஜையை கையாளக்கூடிய தன்மையும் இருந்தால் மட்டும் போதும். அந்த பக்தி சிரத்தையும் சரி, புத்தைகளை மதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதா ரொம்ப முக்கியமாக அங்கே தேவைப்படக்கூடியது. அதே போல் நீங்கள் ஐயப்ப சுவாமியுடைய கஷேத்திரத்தில் சாந்தி மாறா நீங்கள் சேவை பண்ணுறீங்க, கோவில் அர்ச்சகராகவோ அல்லது சாந்தி மாறாவோ நீங்கள் சேவை செய்கிறீங்கனாலோ, நீங்கள் வேறு மந்திர தந்திர சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறீங்கனாலும் இது உங்களுக்கு அடிஷ்னலாக, உங்களுக்கு கூடுதலாக ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப அடிப்படையிலிருந்து உங்களுக்கு தந்திரத்தினுடைய அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குங்க. ஸோ இந்த ஐயப்ப சுவாமியுடைய மூலமந்திர ஜபம் மற்றும் பூஜையை செய்வதற்கால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஸோ பொதுவாக எந்த ஒரு மூர்த்தியினுடைய பூஜையோ மந்திர ஜபமோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ரொம்ப நமக்கு அருளாக கொடுக்கும் இல்லையா. ஸோ ஐயப்ப தர்மசாஸ்தாவை பொறுத்தளவுக்கும் ரொம்ப முதலாக நம்ம அதில் பிரதானப்படுத்தி பார்க்கறது மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி. நல்ல புத்தி கூர்மையும் புத்தி தெளிவையும் நமக்கு சாஸ்திரங்களை பற்றிய ஞானத்தையும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய
எந்த வித்தைகளை நீங்கள் பயிலக்கூடிய நபராக இருந்தாலும் அந்த வித்தையில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும், நீங்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்து உங்களுடைய பேர் புகழையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் நல்ல குடும்ப ஒற்றுமையையும் குடும்பத்தில் செழிப்பையும் கொடுக்கக்கூடியது, பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் அல்லது தொழிலில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதையும், சமுதாயத்தில் நிறைய பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதையும் இந்த பூஜையானது அது மந்திர சாதனையாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல திருமண பாக்கியத்தில் இருந்து வாட்டவர் கிரகதோஷங்களில் பாதிப்புகள்லேருந்து நீங்கிறதுக்கும் சரி, இந்த வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு மோட்சத்தையும் மறலக்கூடிய மூர்த்தியாக தான் இருப்பார். ஸோ அதனால தான் தர்மசாஸ்திராவை நம்ம குருநாதன் அப்படின்னு அழைப்போம். ஸோ நமக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கலந்து கொள்ளும்போது நீங்கள் உங்களுக்கு உடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பூஜைகள் செய்கிறதும் சரி, பிறருக்காக பூஜைகள் செய்ய முடியும். வெளியிடங்களில் கோயில்கள்லையும் போய் நீங்கள் பூஜைகள் செய்து கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் கோவிலில் சேவை செய்கிறீங்க அப்படின்னாலும், அர்ச்சகராக அல்லது சாந்தியாக சேவை செய்கிறீங்கனாலும் நீங்கள் அந்த கோயிலில் நீங்கள் பூஜைகள் இன்னும் சிரத்தையாக செய்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்முடைய இந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன். முதல் விஷயம், ஒரு தந்திர சாஸ்திரத்தை கையாளக்கூடியவர் தினசரி செய்ய வேண்டிய தினாச்சரிய கடமைகள் அப்படின்றது உண்டுங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு பாடங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி தந்திர சாஸ்திரத்தை பற்றின அடிப்படையான விஷயங்கள், ஒரு தந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர் எப்படி இருக்கணும், ஸோ அந்த விதிகள் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அதே போல் அந்த தினாச்சரிய கடமைகள், அதே போல் தந்திர கிரமத்தில் கடைபிடிக்கக்கூடிய பிராணாயாம சக்திமிக்க பிராணாயாம வழிமுறைகள் சரி, ஐயப்ப சுவாமியினுடைய மூலமந்திரத்தை பயன்படுத்தி தத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தத்துவ சுத்தி செய்கிறது எப்படி, ஐயப்ப சுவாமியுடைய மூலமந்திர ஜப விதி, ஸோ ஒரு மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில விதிமுறைகளோடு இருக்கக்கூடியது. அந்த முழுமையான ஜபக்கிரமம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது முழுமையான கேரளதந்திர வழிமுறையில் அமைஞ்சதாக தான் இருக்கும். அதே போல் சத்பீட பூஜை அப்படின்னு சொல்லுவோம். பூஜைகளில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதில் சத்பீட பூஜை அப்படின்றது இங்கே நம்ம படிப்போம். அதாவது பத்மம் போட்டு பத்மத்தில் விளக்கு வச்சு அதில் சுவாமியை ஆவாகனம் செய்து செய்யக்கூடிய சத்பீட பூஜையாக இருக்கும். அதே போல் ஒரு க்ஷேத்திரத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை எப்படி பூஜிக்கிறது அப்படின்ற விதி அப்படின்றதும் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அதே போல் இந்த சத்பீட பூஜை அப்படின்றது பொதுவாக கேரளதந்திர வழிமுறையில் பார்த்திங்கன்னா சில படிநிலைகளோடு வரும். தேக சுத்தி, சங்கு பூரணம், ஆத்மாதாரணம், சத்பீட பூஜை, அதாவது பீட பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியதும், நிவேதன சமர்ப்பணம், பிரசன்ன பூஜை, சமர்ப்பண பூஜை அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப தெளிவாக வரும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முத்திரைகளும், சக்திமிக்க முத்திரைகளும், மந்திரங்களும் ஒன்று கூடி வரும். அது எல்லாமே உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ்லேயே நாங்கள் கொடுத்துருவோம், உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு எளிதாக தான் இருக்கும். அதேபோல் நிவேதனங்கள் தயார் செய்கிறது எப்படி, ஒரு க்ஷேத்திரத்தில் கால பூஜைகள் செய்கிறது எப்படி, எந்தெந்த காலத்தில் எப்படி பூஜை செய்யணும், அந்தந்த காலத்துக்கு என்ன நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணணும், அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் கொண்டு எப்படி அர்ச்சனை பண்ணணும், அதே போல் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் அல்லது வீட்லேயும் நீங்கள் எப்படி பூஜிக்கணும் அப்படின்றது. அப்போ விளக்கில் ஆவாகனம் பண்ணி செய்யக்கூடிய பூஜையும் கற்றுக் கொடுக்கப்படும். அதே போல் க்ஷேத்திர விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அது இல்லாமல் எளிமையாக விஸ்தாரமாக இல்லாமல் கூடி எளிமையாக வீட்டிலே லகு பூஜை செய்கிறது எப்படி அப்படின்றதும் இதில் கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி சக்திமிக்க பிராணாயாம வழிமுறைகளும் முத்திரைகளும் மந்திரங்களும் அடங்கியதாக தான் இது எல்லாமே ஒன்று கூடி இருக்கும். ஸோ அதான் கேரளதந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. ஸோ இதுதான் பாடத்திட்டம். ஸோ இந்த வகுப்புகள் அப்படின்றது ஆன்லைனில் எப்படி நடக்கும் அப்படின்னா 2 விதமான வகுப்புகள் இருக்குது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விதமான வகுப்புகளுக்குமே கால அளவு அப்படின்றது 3 மாத கால அளவு. அதாவது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து நவம்பர் மாதத்துக்குள்ளே வகுப்புகள் முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மந்திர சாதனைகளை செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. பூஜைகளை நல்லா தெளிவாக கற்றுக்கொள்கிற மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். ஸோ முதல் வகையான வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு. ஸோ காலை நேரத்தில் தான் இந்த வகுப்பு உண்டான அந்த பேட்ச் அப்படின்றது. ஸோ மாதத்துக்கு 3 வகுப்பு இருக்கும். அப்போது ஒரு குறைஞ்சபட்சம் 9 வகுப்புகள் அப்படின்றது 3 மாதத்தில் இருக்கும். இது வார நாட்களில் நல்லா புரிஞ்சுக்கணும். வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை தோறும் பகலில் 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும் வகுப்பு. ஸோ ஒரு மாதத்தில் 3 வகுப்பு இருக்குங்க. ஸோ இது
செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகக்கூடியது. மற்றொரு வகையான வகுப்பு அப்படின்றது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு, மாலை நேரத்தில். இது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்படக்கூடிய வகுப்பு. அதாவது இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் இரவு நேரத்தில் 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த வகுப்பு அப்படின்றது நடைபெறும். ஸோ இது அதே போல் 3 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 3 வகுப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு நவம்பருக்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ 2 வகையான வகுப்புக்கும் நேரமும் நாளும் மட்டும்தான் மாறும். மற்றபடிக்கு உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான். 3 மாத கால அளவு தான். ஸோ இது ஆன்லைனில் ஜூம் வகுப்பாக நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஜூம் வகுப்பினுடைய ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பதிவுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு 6 மாத கால அளவுக்கு நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்து கொள்ளலாம். வகுப்புக்குரிய கட்டணம் அப்படின்றது 9,000 ரூபாய். மொத்தம் 3 மாத வகுப்பு இல்லையா? அப்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள்ளே 3000 அப்படின்னு நீங்கள் 3 மாதத்துக்கு பிரித்து அந்த கட்டணத்தை செலுத்திக்கலாம். அதே போல் இது செயல்முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பு. அதனால் இங்கே என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த நம்ம கேரள பூஜைக்கு செய்கிறதுக்கு பூஜா சாதனங்கள் அப்படின்றது வேணும். ஸோ அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பூஜை செய்யக்கூடிய மணி வேணும், 2 கெண்டி வேணும், சங்குகால், சந்தன மடை, தூபக்குட்டி, கொடி விளக்கு, புஷ்பம் பயன்படுத்தக்கூடிய தட்டு. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பூஜையை நீங்கள் செயல்முறையாக கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இங்கே வந்து நான் பூஜைகள் நான் எப்படின்னு மட்டும் சொல்லித்தருவேன், நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லிக் கொடுக்குற வகுப்பில் இருக்கக்கூடியவங்க ப்ராக்டிஸ் செய்கிறதுக்காக இருக்கக்கூடியது. அதனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா பூஜா சாதனங்கள் வேணும். பூஜா சாதனங்கள் இல்லை அப்படின்னா வகுப்புகளில் தொடர முடியாது. அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா வேடிக்கை பார்க்கக்கூடிய வகுப்பு இல்லை. ஸோ அதே போல் உங்களுக்கு வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஒவ்வொரு மந்திரங்களும், ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் உண்டான எல்லா படிநிலைகளுக்கும் உண்டான விளக்கங்கள் கொடுக்கப்படும். தத்துவ விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்படும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறதுனால என்ன பயன், அது என்ன மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதில் முதற்கொண்டு எல்லாமே தெளிவான அடிப்படையிலிருந்து விளக்கங்களோடு இருக்கக்கூடிய வகுப்பு இது. ஸோ வெறுமனே பூஜை ப்ரொசீஜர் மட்டும், அதாவது அந்த ஸ்டெப்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வகுப்பாக இருக்காது. ஏன், எதுக்கு, இப்படி அப்படின்ற முழுமையான விவரங்களோடு தந்திர சாஸ்திரத்தை அணுகக்கூடிய வகுப்பாக தான் இது இருக்கும். அதை தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த விளக்கங்கள்லாம் தேவையில்லை எனக்கு அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அதுக்கு இது அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. இது முழுமையான கற்றலோடு இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு போய் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்களோ இன்னொருத்தவங்க, அதுக்கெல்லாம் பதில் இங்கே இருக்கும். ஸோ உங்களை ஒரு முழுமையான ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு நபராக மாற்றி அனுப்பக்கூடிய வகுப்பு தான். அதே போல் மாதத்தில் 3 வகுப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு உண்டான சந்தேகங்களை நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். அதே போல் கற்றுக்கக்கூடிய பூஜை மற்றும் மூலமந்திரத்துக்குரிய தீட்சை அப்படின்றது ஆன்லைன் எல்லாம் அது கொடுக்க முடியாதுங்க. ஸோ அது நேரிட்டு வந்து தான் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கான விளக்கங்களும் அது எப்படி எந்த மாதிரியான படிநிலைகள் கடந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றத நான் வகுப்புலேயே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஸோ அது கம்பல்சரி நேரில் வந்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக கட்டணம் எதுவும்லாம் கிடையாதுங்க. அதே போல் இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஒன்று, நீங்கள் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய நபர் எனக்கு இந்த ஸ்ரீவேலி அல்லது பூதபலின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவேலி பூதபலி நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது இந்த இதில் கண்டென்ட்டில் கிடையாதுங்க. இங்கே பூஜை சத்பீட பூஜை மட்டும்தான் இருக்குது. அது வேணால் நீங்கள் தனியாக கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக இந்த வகுப்பு அப்படின்றது எல்லா மாணவர்களையும் நோக்கி இருக்கக்கூடியது. ஏன்னா க்ஷேத்திரத்தில் சேவை செய்யக்கூடிய நபர்களுக்காக மட்டும் இல்லை. ஸோ அதனால் இதில் அந்த கண்டென்ட்டு கிடையாது. அது வேணால் நீங்கள் தனியாக, அதுவும் சரி சந்தியாவந்தனம் முதலான கிரியைகளை நீங்கள் தனியாக கற்றுக்கொள்ளலாம். அதே போல் வார இறுதி வகுப்பு அல்லது நேரிட்டு வந்து படிக்கக்கூடிய வகுப்புக்கு உண்டான அறிவிப்புகள் பின்னாட்களில் வரும். ஸோ அப்போ நீங்கள் அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஆன்லைன் வகுப்புக்கு உண்டான அறிவிப்பு மட்டும்தான். அதே போல் நம்ம சொன்ன பூஜை சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு செப்டம்பர் மாதம் த்துக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அடிப்படையான விஷயங்களையும் மற்ற மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்போ குறைஞ்சபட்சம் செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் பூஜை சாதனங்களை வாங்கிக்கணும். அக்டோபர் மாதமெல்லாம் நம்ம பூஜை ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ உங்களுக்கு வகுப்பு சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ பதிவு செய்கிறதற்கு கட்டணம் செலுத்துறதுக்கு உண்டான
வங்கி விவரங்களோ அல்லது ஜிபே கூகுள் பே நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல் ஒரு பேட்சுக்கு வந்து 15 நபர்கள் மட்டும்தான் அனுமதிங்க அதிகபட்சம். ஏன்னா பூஜை செயல்முறை வகுப்பு அப்படின்னும்போது ஒரு 15 நபர்களுக்கு மேலே போகும்போது தனிப்பட்ட கவனம் செலுத்த முடியாது. அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. நிறைய பேருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வச்சு இதுதான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் செய்கிறத நீங்கள் செஞ்சு பார்க்கணும், அதுக்கு நான் சரி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதிகபட்சம் 15 நபர்கள் மட்டும்தான் அனுமதி. ஒருவேளை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்பாக 15 நபர்கள் வகுப்புக்கு சேர்ந்துட்டாங்கன்னா நான் கிளாஸை வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து முன்னாடி கூட ஒரு கிளாஸ் முன்னாடியே கூட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு முன்பாக கேட்டுட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சுவாமி சரணம்.